எல்லாருக்கும் குட் மார்னிங் गाइस. ஸோ டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 6வது சாரி இந்த வீடியோ தான் எனக்கு எடிட் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் நாளைக்கு நீ கைன்மாஸ்டர்லேயே ஓட்டிடலான்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு கைன்மாஸ்டர் கொஞ்சம் ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்குது, அதனால் வந்து கைன்மாஸ்டரே ஓட்டிடலாம். ஓகே, இதில் வந்து வாக்கிங், ஸோ பேக்கில் ஒரு வேர்ட் வர மாதிரி தான் நம்ம எடிட் பண்ணும். அதில் வந்து செலக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த டைமிங்கில் தான் வேணும். இன்னும் அதில் வந்து செலக்ட் பண்ணும். அதில் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து டெக்ஸ்ட் கொடுக்கணும். ஓகே, என்ன டெக்ஸ்ட் வேணும்னா நீங்கள் விஷயம், பட் நான் வந்து லவா கிரியேஷனே கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ ஒரு மெயின் டிஸ்க்ளைமர், கண்டிப்பாக ஹெட்செட் யூஸ் பண்ணுங்கள் ஃபார் பெட்டர் ஆடியோ. ஏன்னா வந்து நம்ம மைக் வந்து உங்களுக்கே தெரியும், ஹெட்செட் மைக் தான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டுறேன். அதான் மற்ற பெரிய ஹெட்செட்டோட அவங்களுக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி வேறு ஒரு சேனல் இருந்து அதை ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாராவது இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இன்னும் தெரிஞ்சிருக்கும். ஓகே, நான் ஸ்டோரிஸ் போட்டிருப்பேன். ஓகே, லீவ் டாபிக். ஓகே வாங்க. ஸோ இதில் வந்து நல்ல போல்ட்டான ஃபாண்ட் எடுத்துங்க. ஸோ இது வேணாம், போக கீழே வைக்கல. இது ஓகே நினைக்கிறேன். ஓகே ரைட். ஓகே, இதுக்கு வந்து அவுட்லைன் கொடுத்துடலாம். அதில் அந்த அவுட்லைன், ஸோ ஃபோட்டோஷாப் இதிலலாம் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. இதில் அவுட்லைன் விட்ருங்க. என்ன கணக்கில் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு பேர் கொடுக்குறேன்னு எனக்கே தெரியாது. ஸோ ஓகே, அவுட்லைன் கொடுத்துட்டு நீட்டி அங்கே விடலாம். ஸோ இந்த இடத்துல எண்டிங் ஆகுதா? ஸோ சூப்பர், வேறு லெவல். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ இன்னும் பண்ண வரேன், என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு செம்மையாக புரியும். ஸோ நீட்டாக உங்களுக்கு புரியுற மாதிரி தான் பண்ணிட்டு தான் ஓன் வாய்ஸ் போடுறது கைன்மாஸ்டரில் கூட. ஓகேவா? ஸோ கரெக்டாக அந்த அட்ஜஸ்ட் இந்த வாக்கிங் எப்படி எங்கே எடுத்தீங்க நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் வந்து இப்போதைக்கு கிடைக்கல. நான் தேடி பார்த்தேன், பட் ஆல்ரெடி இருந்துச்சு. முடிஞ்ச நான் லிங்க் போடுறேன். நிறைய இடத்துல தேடி பார்த்து கூட கிடைக்காதது. இது வேறு ஒரு மொபைல்லேருந்து நான் எடுத்தது. ஸோ ஏதோ ஒரு படத்துலேருந்து அப்படியே எடுத்தேன். படம் இல்லை, ஏதோ ஒரு சாங்கோ ஏதோ ஒரு ஒன்றுலேருந்து தூக்கிட்டேன் இந்த கிளிப்பை. ஸோ ஓகே ஓகே பார்ப்போம். ஸோ லாவாக் அந்த எல் வந்து அவரோட பாடியில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் அதை கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன் இந்த பென் டூலை வந்து பாட்ஸ் ஆகணும். பென் டூல் அந்த கிளிக் பண்ண அதை வந்து பென் டூலை கிளிக் பண்ணி கீழே இருக்கலாம் அந்த பாட்ஸ் அதை கிளிக் பண்ணிவிட்டு கலர் போய்ட்டு க்ரீன் கொடுத்துருங்க. ஓகே, அவ்வளோதான். இதோட ட்ராக் பண்ணி அதை ட்ரா. ஸோ லாவா கேஷ் ஃபுல் ஹைட் ஆகிற மாதிரி க்ரீன் கலர் மஸ்ட் பி க்ரீன் கலர். ஏன்னா வந்து நம்ம லாஸ்ட் வந்து எடிட் பண்ணுறது அவங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ அப்புறம் வந்து இதை ஃபுல்லாக நீட்டி விட்ருங்க. கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு நீட்டி விடுங்க. அப்போ வந்து ஸ்ட்ரெச் பண்ணாமல் ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். அது பேலன்ஸுக்கும் பரவாயில்ல. அது நம்ம ஏன்னா வந்து மீடியா இது பேர் என்னது, ஆமாம் மீடியா தானே. ஐயோ, பேக்ரவுண்ட் லேயர் இருக்கனால வந்து அது மாறாது. ஓகேவா? ஸோ வந்து ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணி வேணும். அப்போ தான் உங்களுக்கு பேக்ரவுண்டில் அந்த லெட்டர்ஸ் இருக்கிறது தெரியும். ஓகே, இவ்வளோ போகும். ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிவிட்டு, ஸோ அடுத்து வந்து கீ ஃப்ரேம் கொடுக்க போகிறோம். நம்ம கீ ஃப்ரேம் கொடுக்க போகிறோம். கீ ஃப்ரேம் வந்து கிளிக் பண்ணும்போது அதில் வந்து மேலே ஃபஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் கரெக்டாக அட்ஜஸ்ட் அவன் மிஸ்டேக் பண்ணிவிட்டு அதை வந்து கீ ஃப்ரேம் ஓகேவா மூவ் பண்ணிகிட்டே வாங்க. அவர் மூவ் ஆக நான் வந்து இந்த இது ஸ்கிப் பண்ணணும். என்ன சொல்கிறது, ஸ்பீட் 2 ஸ்பீடோ எந்த ஸ்பீடோ ஒன்றுமே கொடுக்க மாட்டேன். ஸோ கரெக்டாக உங்களுக்கு அதான் 10 மினிட்ஸ் ஆகும் இந்த எடிட் பண்ணால். 10 மினிட்ஸ் எனக்கு கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் கூட ஆகலாம். ஏன்னா வந்து நம்ம பொறுமையாக பி பேஷண்ட்டாக இந்த வீடியோ எடிட் பண்ணலாம். செம்மையாக எடிட் பண்ணலாம். செம்ம ஈஸி தான் எடிட் பண்ணுறது, பட் கொஞ்சம் டைம் எடுக்கும். செம்மையாக எடிட் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு தெரிய வேண்டி புரியறதுக்கு வேண்டி வந்து நான் இப்படி பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதற்கு தமிழில் யாருங்க பண்ணாங்களான்னு தெரியல. நான் சர்ச் பண்ணி பார்த்தாலும் எல்லாம் இங்கிலீஷ் அப்படி தான் இருந்துச்சு. தமிழில் இந்த மாடல் வீடியோ தெரியும் யார் பண்ணல. ஸோ ஓகே, ஸோ இங்கிலீஷ் பண்ணுறது வந்து நம்ம தமிழில் பண்ண போகிறோம். 3D அடுத்து வர ஒரு வீடியோ வந்து 3D வந்து 3Dயில் ஒரு கார்ட்டூன் ஒரு மோஷன் போஸ்டர் மாதிரி தான் க்ரியேட் பண்ண போகிறோம். வேறு லெவலில் இருக்கும். ஸோ மறக்காமல் அதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்க்க முடியும். ஸோ ஓகே, பார்க்கலாம். ஸோ டெய்லி 2 டேஸ் ஒரு நாள் வந்து ஒரு வீடியோ வரும். ஸோ இந்த ஓகேவா, இந்த வீடியோ வந்து அடுத்த நாள் இந்த வீடியோ வரும். கதமோ ஓகே, இந்த கண்டென்ட்டுக்குள்ளே முதல்ல போகலாம். ஸோ நான் வேறு ஒரு கண்டென்ட் போயிட்டேன். ஸோ இந்த கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஓகே, அந்த வி இருக்குல்ல, சாரி அந்த கேரக்டர் மூவ் ஆக அந்த க்ரீன் கலரை நீங்கள் மூவ் ஆகிக்கிட்டே வரணும். இந்த பை லெட்டர்ஸ் ஓகே, ஈச் லெட்டர்ஸுக்கு பேக்லோடி அது வந்துட்டு தான் இருக்கணும். ஸோ அந்த கேரக்டர் ஒரு லெட்டரை க்ராஸ் பண்ணும்போது அந்த க்ராஸுக்கு சேம் அந்த கேரக்டரும் இந்த க்ரீன் ஸ்க்ரீனும் சேமாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படியே அந்த இதில் வந்து அவரோட முதுகுக்கு அது டச் ஆகுற மாதிரி இந்த க்ரீன் ஸ்க்ரீன் நீங்கள் அப்படி கொண்டுகிட்டே இருக்கணும். ஸோ நான் ஐ திங்க் இதில் கட் பண்ணுற பெட்டர்னு நினைக்கிறேன். நான் ஓகேவா, இல்லைனா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரொம்ப நேரமாக வீடியோ நீண்டிகிட்டே போட்டு. ஓகே, நான் இதில் கட் பண்ணிக்கிறேன். எனக்கே வந்து இதில் என்ன பேசணும்னு தெரியாது. ஏன்னா வந்து ஸோ ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இல்லை எல் முதல் எண்ணு வரைக்கும், அதான் லாவா க்ரியேஷன் அந்த க்ரியேஷன் முடிந்த வரைக்கும்
நீங்கள் அந்த பேக்ரவுண்ட் வந்துகிட்டே இருக்கணும் ஓகேவா. ஸோ இதில் கட் பண்ணிவிட்டு நான் ஃபைனல் எண் வரைக்கும் எண்ணில் கொண்டு வைக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, பேக் டு த வீடியோ. ஓகே 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 ஓகே. ஸோ இந்த வீடியோ இப்போ நான் வந்து பார்த்தீங்களா எண் வேறு ஒன்று வந்துட்டு. ஸோ ஓகே, நம்ம 1K ரீச் ஆன பிறகு என்னெல்லாம் வெற்றிகள் இருக்கிறதோ எல்லாம் காட்ட போகிறோம். நம்ம பிசி எல்லாமே மொபைல்லேருந்து எல்லாமே செட்டப் நம்ம காமிக்கும் ஓகேவா. ஸோ இதில் வந்து ஒப்பாசிட்டியை வந்து முதல்ல பார்த்தீங்களா அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே வருது அந்த க்ரீஃப்ரேமு. ஸோ இவ்வளோ தான். அண்டு ஒப்பாசிட்டி வந்து ஃபுல்லாக வச்சுருக்கேன், ஒப்பாசிட்டியை ஃபுல்லாக வச்சுருக்கேன். முதல்ல ஒப்பாசிட்டியை ஃபுல்லாக்கிடுங்க. அதுக்கப்புறம் வந்து சின்ன நான் மிஸ்டேக் பண்ணுவேன், அந்த மிஸ்டேக்கெல்லாம் அவங்களுக்கு கிளியராகவே சொல்லுவேன், அதுவும் அவசரப்பட்டதை பண்ணிடுவேன். ஸோ பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து நம்ம பேக்ரவுண்ட் லேயர் செலக்ட் பண்ணணும். சப்போஸ் நம்ம வந்து இப்போ டக்குன்னு இதை டிலீட் பண்ணிட்டோன்னா அந்த லேயர் வந்து இதோட கீழே இருக்கல வேட்ஸ் அதோட மெர்ஜ் ஆகிடும். அதுக்கு மேலே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இதை மாதிரி லூஸ் தரம் மேலே பண்ண பிறகும் எனக்கு புரிஞ்சிச்சு, ஓ இப்படி பண்ணால் அப்படி ஆகுமா, அப்படி ஆகுமா, இப்படி ஆகுமான்னு புரிஞ்சிச்சு. ஸோ நான் இதை வந்து நீட்டிட்டேன்னா அதுவும் நீண்டுடுச்சு. அப்போ நமக்கு வந்து டைமிங் எல்லாமே மிஸ் ஆகிடும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா பொறுத்திருந்து பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. பொறுத்திருந்து பாருங்கள். டோட்டலாகவே எனக்கு வந்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் போயிடுச்சு லாஸ்ட்டு. ஓகே, அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா ஒரே ஒரு ஐடியா பண்ணேன். அந்த பிளாக் சாலிட் இது இருக்குல்ல, அதை டிலீட் பண்ணிவிடுவேன். அதில் வந்து எப்படியா இருந்தாலும் தேவை இருக்குது, பட் இப்போதைக்கு அது தேவையில்லை. நம்ம வந்து டிலீட் பண்ணிவிடுவோம் முதல்ல. ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரெச் பண்ணி பார்க்குறேன் முடியாது. ஸோ இதை டிலீட் பண்ணிவிடுவேன். ஒன்றாண்டு அப்புறம் தான் எனக்கு மண்டையில் ஒரு பல்ப் எரிச்சிச்சு, எதுக்கு நம்ம இப்படி கண்டிட் பண்ணுவோம். அப்போ கரெக்டான லேயர் நமக்கு தேவையாக இருக்கும்போது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இருக்கல மெயின் லேயர், மீடியா லேயர், அதை கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் காப்பி க்ரியேட் பண்ணுங்கள். ஓகே, டூப்ளிகேட் காப்பி க்ரியேட் பண்ண தெரியுமா? 3 டாட் மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். மேலே இருக்க 3 டாட் சரி, நான் வந்து எடிட் பண்ணிவிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறனால கொஞ்சம் டிலே ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே, டோன்ட் வரி. அந்த 3 டாட்டை கீழே, ஸோ அது நான் அறியாமல் டூப்ளிகேட் லேயரில் மாற்ற கொடுத்தேன். ஸோ டூப்ளிகேட்டில் இருக்க கீழே இருக்க ஆப்ஷன், அப்போ அது கீழே வந்துடும். ஓகே, அது ஃபுல்லாக ஸ்க்ரீன் ஃபுல் சைஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் மேலே இருக்க லேயரை டிலீட் பண்ணிடுங்க. அப்புறமாட்டு நம்ம வந்து அப்புறமா தான் மெயின் ட்ரிக்கே இருக்குது. ஸோ இந்த ஒரு பிளாக் கலர் சாலிட் லேயர் ஆட் பண்ணுங்கள். சாலிட் லேயர் ஆட் பண்ணிவிட்டு அதை நம்ம கலர் சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு தேவை உள்ளது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் கலர் வந்து ஸோ இது தெரியாது தான், ஏன்னா வந்து கீழே ஒரு லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கீழே இருக்க ஹைட் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து ஓகே ஸோ லாவா கிரியேஷன் அந்த ஓகே அதை டெலிட் பண்ணுவோம். இப்படி இருக்கா அந்த பேக்ரவுண்ட் கலர் போய் க்ரீன் கலர் மாற்றிடுங்க, அவ்வளோதான். ஸோ இது கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. எக்ஸ்போர்ட் செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்காங்க. ஸோ கரெக்டாக இருக்கும், எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு, நான் வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ ஓகே, இங்கே அந்த லேயர் எடுத்துகிட்டு என்ன பண்ணோன்னா அந்த மெயின் லேயரை டீல் பண்ணிடுங்க. எல்லாமே டீல் பண்ணிவிட்டு ஸோ ஒன்றுமே இல்லாத ஒரு வீடியோ இருக்குமே, சும்மா நடந்து போகிறது, அதை ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணிவிட்டு அந்த லேயர் ஆப்ஷன் மீடியா போய்ட்டு அதை எக்ஸ்போர்ட் பண்ணிச்சுல, அதை எடுத்து போட்டுட்டு ஃபுல் சைஸ் ஆகிக்கிறேன். ஃபுல் சைஸ் ஆக்கிட்டு குரோமாக்கி கொடுத்துருங்க. அவ்வளோதான், குரோமாக்கி கொடுத்தா அவ்வளோதான். திந்துடுச்சுங்க அவ்வளோதான். தீந்துடுச்சு. ஸோ குரோமாக்கி கொடுத்துட்டா அவ்வளோதான், தீந்துடுச்சு. பட் நான் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் எனக்கு தெரியும், ஏன்னா சரி வீடியோ ஷார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது பண்ணிட்டேன். அவ்வளோதான். பார்த்தீங்களா, ஏதோ ஒரு மிஸ்டேக் கட்டிங் ஏதோ ஆகிடுச்சு. அது தான் ஏதோ நான் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிட்டேன். நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணாதிருக்க வேண்டி நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பி பேஷண்ட்டாக எடிட் பண்ணுங்கள். எந்த விஷயம் எடிட் பண்ணாலும் பி பேஷண்ட். நான் வந்து இந்த வீடியோ நான் எடுக்கிறது வந்து நைட்டு ஒரு 12 மணி போல் தான் எடுத்தேன். நான் வந்து தூக்க காலத்தில் தான் பண்ணியிருப்பேன். ஓகே, லிமிட் தான் டாபிக். ஸோ பி பேஷண்ட்டாக எந்த எடிட்டான பண்ணுங்கள். ஸோ see you next videos. நான் வந்து அடுத்த வீடியோ வேறு லெவல் வீடியோ இருக்கும், ஒரு சினிமேட்டிக் வீடியோ. ஓகேவா, யாருமே ட்ரை பண்ணலன்னு நினைக்க தமிழில் அப்படி ஒரு வீடியோ நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஓகே, stay tuned and stay home and stay safe guys. Thank you for watching. It was my story. How was my story?